பெரிய இன்சிடென்ட்டா எல்லாருமே சொல்லக்கூடியனா ஷூட் அவுட்ல நான் ரொம்ப சின்ன குழந்தை. நான் இந்த ரூம்ல இருந்தேன். ஹாலில் வந்து ஷூட்டிங் நடந்தது. ஐ வாஸ் 67ல. ஸோ ஐ வாஸ் ஒன்லி 2.5 years. யா, ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். பட் அம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ராய்பேட்டா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க போல இருக்கு. அங்கே லிஃப்ட் வந்து கொலாப்சிபிள் கேட். ஸோ இவர் இப்படி இருக்காருன்னு இங்கே ஒரே சேடு. எப்போவுமே நான்வெஜ் அது இதெல்லாம் சமைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஐ கரெக்ட்லி டோன்ட் ரிமெம்பர் த டேஸ். வீக்லி 2 days, ஐ திங்க் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வெஜ் தான், ஆர் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டேயா தெரில, வெஜ்ஜு தான் இங்கே. ஸோ நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா பழகிருக்கோம்ல. ஸோ அவர் சேச்சா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இங்கே நான்வெஜ்ஜே சமைக்கல. அப்போ எனக்கு பேச்சு கூட ஒழுங்காக வராது. இது வந்து எங்கள் அம்மா ஜானகி அம்மா சொல்லி தான் தெரியும். இவ்வளோண்டுலேயே எவ்வளோ பாரு அதுக்குன்னு. ஸோ நாங்கள் ராய்பேட்டா ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் சேச்சாவை பார்க்கணுன்னா எல்லாரும் போனோம், குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து அந்த லிஃப்ட் போது இங்கே போய் இட் வாஸ் கோயிங் அப்பில், அதான் அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் சேச்சா கூட போய் உட்காந்த போது நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து சேடாக இருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் வந்து சிக்கன் ஃபிஷ் எல்லாம் ஒன்றுமே கொடுக்கல, இறாலாம் வாங்கவே இல்லை அப்படின்னோடனே அம்மாவை திட்டி எல்லாருக்கும் பண்ணி கொடு ஸ்வீட்ல. ஏன்னா அப்போ சின்ன வயசுல பயம் இல்லைல்ல அவர்கிட்ட. ஸோ கம்ப்ளைண்ட், அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட். புரியுது. அது மாதிரி லைக் டூர் போனது அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? அதான் டூர்னா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஒரு ஷூட்டிங்க்கு அவர் எங்கே போகிறாரோ இப்போ சம்மர் ஹாலிடேஸில் வெக்கேஷனில் எங்கேயும் கூப்பிட்டு போயிடுவார். ஓகே. கதை சொன்னது உண்டா வீட்டில் உட்கார? கதை சொன்னது நாங்கள் வந்து யாராவது கெஸ்ட் வராங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா கூட கூப்பிடுவாங்க, அம்மாவும் சேச்சாவும் கூப்பிடுவாங்க. நாங்கள் வரணும், ஒரு வணக்கம் சொல்லணும், அம்மா அப்படி கண்ணு காமிச்சிட்டாங்க போயிடுவோம். ஓகே. எங்ககிட்ட அதெல்லாம் நாங்கள் வந்து வி ஷுட் நாட் கெட் இன் டு எல்டர்ஸ் டாக்.